எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ராகுவும் கேதுவும். இவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அப்போது அமிர்தம் கிடைக்குது. அமுதம் சொல்கிறாங்க, அமிர்தம் ரெண்டுமே சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு மிருத்யு இல்லை, மரணம் இல்லை அப்படிங்கிறது. அப்போது அமிர்தம் வந்த உடனே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும். ரெண்டு பேருமே போட்டிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம மகாவிஷ்ணு பரமாத்மா அவர் என்ன பண்ணுறார், மோகினி வேஷம் பண்ணுறார். மோகினி வேஷம் போட்டு ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக வர்றார். இவங்க அசுரர்களுக்கு இப்போ அசுரர்கள் கிட்ட தான் அந்த அமிர்தம் சாப்பிடணுங்கிற அந்த இது ஜாஸ்தி இருக்குது, வேட்கை. அப்போது அவங்க மோகினி அவதாரமான அந்த இவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ யாரு, இவ்வளோ அழகாக இருக்க, இப்போ தான் மகாலட்சுமி வந்தாங்க, பார்க்கடலை கடையிறப்ப மகாலட்சுமி வெளியில் வந்தாங்க, அவங்க தங்கையா நீயே இல்லை அவங்க தோழியா நீயே அப்படின்னு அந்த மோகினி அவதாரத்தை பார்த்து கேட்குறாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமிர்தத்தை மோகினி அவதாரத்துக்கிட்ட கொடுத்து, நீயே இதை எங்களுக்கு சமமாக பிரித்து கொடு, எப்படி பண்ணணுமோ அது கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மோகினி கிட்ட அந்த அமிர்தம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் சில டைமில் பொய் சொல்லலாம், இல்லை நான் ஏமாற்றலாம், இந்த மாதிரி என்னை யாருமே நம்ப மாட்டாங்களே, நீங்கள் எப்படி எங்கிட்ட என்ன நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அசுரர்களை பார்த்து. இல்லை நாங்கள் நம்புகிறோம், நீ பார்த்து எங்களுக்கு என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மோகினி அவதாரம் எடுத்த பரமாத்மா என்ன பண்ணுறார், நேராக அசுரர்கள்கிட்ட போய் இந்த அமுதத்தை, இந்த அமிர்தத்தை, இந்த சாகாவரம் இருக்கிற அந்த அமிர்தத்தை கொடுக்குறார். கொடுத்த உடனே அசுரர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க அசுரர்கள். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போய் அது மோகினி அவதாரமான பெருமான் கோவிச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது. அந்த மோகினி அவதாரம் அவ்வளோ அழகான அவதாரம், அவ்வளோ அழகான ஒரு பெண் உருவத்தில் வந்திருக்கிறதுனால அவங்கள பார்க்கணுங்கிற அந்த ஒரே ஆசைனால அவங்க என்ன செய்யறதானாலும் ஓகேங்கிற மாதிரி அசுரர்கள் இருக்காங்க. அப்போது சர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரர், அந்த அசுரர் இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு தேவர்கள் இருக்கிற இடத்துல போய் உட்கார்றார். தன்னுடைய வேஷத்தை மாற்றிட்டு, அசுரர்களுடைய அந்த வெளி தோற்றத்தை மாற்றிட்டு போய் உட்கார. யாருக்கு நடுவில் உட்கார்றாருன்னா, சூரிய தேவனுக்கும் சந்திர தேவனுக்கும் நடுவில் போய் உட்கார்றார் இந்த சர்பானு உட்கார்ந்துருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு தெரியுது, இது அசுரன் தான்னு தெரியுது. இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வீதம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. சர்பானுவுக்கும் கொடுக்குறார். சர்பானு அந்த விஷத்தை அந்த அமிர்தத்தை சாப்பிட்றாங்க. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், கழுத்தை அப்படியே கண்டிக்கிறார் அந்த சர்பானுவோட. அப்போ தான் அந்த சர்பானுங்கிற அசுரன் ரெண்டாக பழக்கிறார். தலை உடல், தலை பாம்பு, உடல் மனுஷ உருவம். இன்னொன்றில் மனுஷ தலை, உடம்பு பாம்பு. அப்படி ராகு கேதுவாக பிறப்பெடுக்கிறார் இந்த சர்பானு. அப்போது அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இந்த சர்பானுவான அசுரன் ஒரு சாபம் கொடுக்குறார். என்னன்னா, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை காமிச்சு கொடுத்ததுனால, மகாவிஷ்ணுவுக்கு நான் இங்கே இருக்கேங்கிறத நீங்கள் காமிச்சு கொடுத்ததுனால, மகாவிஷ்ணுவுக்கு தெரியாததை நீங்கள் காமிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த சர்பானு. அதனாலயா இந்த ராகு கேது பிறந்ததாக ஒரு ஐதீக கதை இருக்குங்க.
சில இடங்கள்ல வந்து ராகு கேது சாயா கிரகம், அந்த கிரகத்துக்கு வந்து பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராகு கேதுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் வர்றதுக்கு காரணமான கதை இதுதானுங்க. இந்த ராகு கேது பிறந்த கதையும், இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்து இந்த சாபத்தினால, ராகு சர்பானுவோடைய சாபத்தினால வந்த கதைங்கிறது இங்கே நாராயணியம் அப்படிங்கிற அந்த கதையில் வர்ற ஒரு சின்ன கதைங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, பாய், தேங்க்யூ.